ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் ஜோசியர் பேசினதை அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா நீ ஜோசியரை நினச்சிட்டு நீ வீராவையும் மாறனையும் பிரிச்சிடாதண்ணா, நான் சொல்கிறத கேளு, அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டிலே இருக்கட்டும்னா அப்படின்னு சொல்லவும் ராமச்சந்திரன் அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி பார்க்குறாங்க, இவர் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவையும் மாறனையும் தான் காட்டுறாங்க. அப்போ வீரா மாறன் கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயத்தை பற்றி கேட்க போகிற? என்னை திரும்பவும் ஜோசியரை பற்றி தானே கேட்க போகிற? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவர்லாம் ஒரு ஃப்ராடாக்கும், அவர் சொல்கிறதெல்லாம் நினச்சி நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, டேய் நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீ முதல்ல கொஞ்சம் கேளுடா, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, நீ என்னத்தை தான் சொல்ல வர போகிற அப்படின்னு சொல்லி மாறன் கேட்கும்போது, ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்கள் அம்மாவோட சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, என்ன தான் நடந்துச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி கேட்டதுமே மாறன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ என்கிட்ட கேட்காது அப்படிங்கிறாங்க. என்ன ஒருவேளை எங்கள் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணினியே, அதே மாதிரிக்கு உங்கள் அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டே அப்படிங்கும்போது, இங்கே பாரு தேவையில்லாமல் அதை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்காத, அந்த விஷயத்தை தவிர நீ வேறு எதுனாலும் கேட்டுக்கணும், அதை மட்டும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ வீரா நினைக்கிறாங்க, ஒருவேளை இவன் குடிக்க போகிறானோ, இவன் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டான்னா அப்போ வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருமே, அது மட்டும் நடக்கக்கூடாது, இவன் எங்கே போகிறானோ அவன் பின்னாடியே நம்மளும் போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கே மாறன் கூட போகிறாங்க. அப்போ மாறன் அங்கே கிளம்பும் போது, கொஞ்சம் இரு நானும் அவன் கூட வார அப்படிங்கிறாங்க. அதுக்கு மாறன் எதுவுமே சொல்லாமல் வீராவையும் அழைச்சிட்டு போகிறாங்க. பார்த்தோம்னா அவங்க அம்மாவோட சமாதிக்கு தான் வந்திருக்கிறாங்க. உடனே மாறன் சொல்கிறாங்க, தெரியும் நீ எதுக்காக என் கூட எனக்கு தெரியும், நான் என்ன குடிக்க போறேன்னு சொல்லி தானே என் கூட வந்தேன், நான் இப்போ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது, நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, அப்புறமா எப்படி நான் குடிப்பேன், நான் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக தான் அங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அப்பா வந்துட்டு போயிருப்பார் போலுக்கு, அப்படின்னா புதுசாக மாலையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லிட்டு இருக்கவும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ வீரா நினைக்கிறாங்க, நம்ம மாறன் ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ மாறன் சொல்கிறாங்க, எனக்கு சந்தோஷமோ தூக்கமோ எல்லாமே எங்கள் அம்மா கூட தான், எங்கள் அம்மா கூட இருக்கிறதுக்கே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா, சொல்ல போனக்கே எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க, ஆனால் இப்படி போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி தான் துக்கமாக இருந்தாலும் சரி தான் அது எங்கள் அம்மா கிட்ட தான் நான் பகிர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சமாதி மேலேயே அவங்க படுத்திருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாறன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் பார்த்துட்டு கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இங்கே பேசிட்டு இருக்கும்போது அங்கே கண்மணியை தான் காட்டுறாங்க. அப்போ கண்மணி கிட்ட அவர் ராகம் சொல்கிறாங்க, கண்மணி நான் சொல்கிறது கேளு, நீ ஜோசியர் பேசுனது நினச்சிக்கிட்டு இருக்காத, சொல்ல பொண்ணைக்கு நம்ம ரெண்டோருக்கும் கல்யாணம் நடக்கும் போது கூட ஜோசியம் பார்த்தாங்க. அப்போ அந்த ஜோசியர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவையில்லாமல் பிரச்சனைலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அப்பா அதெல்லாம் நினைக்காம உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக அழைச்சிட்டு வந்தார். என்னங்கன்னு நீ பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கிற, நீங்கள் வந்தது பிறகு எல்லாம் சந்தோஷமாக தானே இருந்துகிட்டு இருக்குது, அதனால அப்பா ஜோசிய மேலாம் பெருசாக நம்பிக்கை வைக்க மாட்டார், அதனால நீயும் அதை பற்றி நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது ராமச்சந்திரன் எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ கண்மணி கேட்குறாங்க, என்னம்மா முடிவு எடுத்திருக்கிறீங்க, அவள் மாறன் கிட்ட இருந்து பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு தானே முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொன்னாங்க, எனக்கு ஜோசியம் மேலே பெருசாக நம்பிக்கையெல்லாம் கிடையாது, சொல்ல பொண்ணைக்கு என்னுடைய உழைப்பையும் என்னுடைய மனசாட்சியை மட்டும் தான் நான் நம்புவேன், மற்றபடி வேறு யாரை சொன்னாலும் நம்ப மாட்டேன், நம்ம இப்போ வீராவை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாலும் கண்டிப்பாக மாறணும் இங்கேருந்து போயிடுவான், அதுக்கப்புறமா வெளியே ரெண்டு வரும் போனதுக்கப்புறமா வெளியே போனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஆபத்தே ஏற்படும், அப்படி இருக்கும்போது நான் அப்படி அனுப்ப முடியாது, வீரா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த வித ஆபத்துமே வராது, சொல்ல பொண்ணைக்கு வீரா சேஃப்டியாக இருக்கணும், அதுக்கு இந்த வீடு தான் அவளுக்கு பாதுகாப்பு, அதனால அவங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா நீ நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கண்ணா அப்படிங்கும்போது, என்ன நல்ல முடிவு, சொல்ல போனக்கு மாறனும் வீராவும் சேர்ந்து இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோசியர் சொன்னார், அப்படி இருக்கும்போது நீங்கள் திரும்பவும் அதே மாதிரிக்கு தப்பு செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றுமே நடக்காதுமா, சொல்ல போனக்கு ஜோசியத்தையெல்லாம் நம்ம பெருசாக நம்பக்கூடாது, ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கும்போது தான் பாதுகாப்பே இருக்குது, நம்ம ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அப்போ தான் பிரச்சனையே எழும்போம், இவன் குடிச்சு போட்டுட்டு வீரா கிட்ட சண்டை போடுவான், இதனால வீரா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவா, அது மட்டும் இல்லை வீரா கிட்ட வெளியே போனக்கு யாராவது தப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க, இவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இவன் சண்டை போடுவான், இப்படி பல பிரச்சனைகள் வீராவுக்கு வரும், அதனால வீட்டில் இருந்தால் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் வராது, வீராவும் மாறணும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு ராமச்சந்திரன் அவங்க முடிவை சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி சொல்றாங்க, அண்ணன் தான் முடிவை சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கண்மணி
ஃபேமிலியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. என்ன பாக்கியமா நீங்களும் கேட்டுக்கிட்டீங்களா அண்ணன் சொன்னது அப்படின்னு சொல்லவும் பாக்கியம் வந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாறன் சொல்கிறாங்க, அப்பா இந்த நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம்.